தம்பி தான் பேலன்ஸ் பார்த்து போ, போற விளையாட்டு ஏமாந்துடாத. 500 ரூபா கொடுத்து 450 ரூபாய் ஜாமான் வாங்கணும். அவன் 50 ரூபா கொடுத்து திருப்பி 450 ரூபாய் நமக்கே கொடுத்துட்டானே. எவ்வளோ ஆச்சு? 900 ரூபாப்பா. 900 ரூபாயா? என்ன பார்த்து குறைச்சு போனேன். இவ்வளவு ஜாமான் வாங்கியிருக்கேன், 900 ரூபா இருக்க. நான் என்ன துணி கடையா வச்சிருக்கேன்? நானே மளிகை கடை வச்சு குறைச்சிட்டு இருக்கேன். இதுல போய் குறைச்சு போட சொல்லிக்கிட்டு இருக்க. கொடுத்துட்டு போப்பா. என்ன இவ்வளவு ஜாமான் வாங்கியிருக்கேன், 900 ரூபா இருக்கா? கொஞ்சம் குறைச்சா என்ன? குறைச்சு போனேன். 900 ரூபா காசு வச்சுப்போ, இல்ல ஜாமான் வச்சுட்டு போ. சும்மா ஒம்பளுத்துக்கிட்டு இருக்காத. 900 ரூபாயெல்லாம் இல்ல. என்ன குறைச்சு போனேன். ரெகுலர் கஸ்டமர் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம இருக்க. இதுல வேணா ஒரு 8000 ரூபா போட்டு விடுறேன். 8000 ரூபாயா? 8000 ரூபா கட்டாதேப்பா. டக்குன்னு சொன்னேன், போட்டுடுவா. நீ ஒரு அனுசரணை இல்லாத ஆளா இருக்க. வேலை வச்சுனே நானே ஒண்ணு பையன் எடுத்துவாங்க. கடை வச்சிருக்கிறது நானே. என்கிட்ட 4000 ரூபா கொடுத்துட்டு இருக்க. அவன்கிட்ட எவ்வளவு ஜாமான் வாங்கினா? 900 ரூபாய்க்கு. நீ அவன்கிட்ட எவ்வளவு காசு வாங்கின? 8000 ரூபா. மரியாதையா 6000 ரூபாய் காசை எனக்கு போட்டு விடு. 6000 ரூபாய்க்கு நான் உனக்கு தரணும். அடிச்ச காசு 1100 ரூபா உனக்கு போதும். 6000 ரூபாய் போட்டு வரியா இல்ல அவனை கூப்பிட்டு அதையும் கெடுத்து விடவா? சத்தியமா சொல்றேன்டா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. போட்டாச்சு போ. இந்தா என்ன இது? முதவி முதல்ல 50 ரூபா காசுக்கு 450 ரூபா காசு கொடுத்துருக்க முதவி. நானா யாரை ஏமாத்த மாட்டேன், வச்சுக்க. ஏமாத்த மாட்டியா?